நீங்க எனக்கு கிடைப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த கதையோட முடிவு அதுவா இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்ல. நல்ல காதலுக்கு உதாரணம் கடைசியில காதலர்கள் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதுல இல்ல, காதல் அவங்களை எவ்வளவு மாத்திருச்சுன்னு தெரிய வைக்கிறது. கூப்பிடுறதுக்கு பேர் கூட இல்லாத ஒரு ஆளு ஒரு பேரை சம்பாதிக்கிற அளவுக்கு ஊந்துகோலை கொடுத்திருக்கு இந்த காதல். கடைசியில சேர்ந்தாதான் காதல் ஜெயிச்ச மாதிரி இல்ல. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் லட்சியத்தை வாங்கிக்கிறது, ஒருத்தர்னால இன்னொருத்தர் நல்ல மனுஷனா மாறுறது. அழகான ஞாபகங்களை சேர்த்து வச்சுக்கணும். சேர்ந்தாலும் சேரலனாலும் அனுபவத்தை வச்சே முன்னாடி போயிடணும். இதான் காதலோட உண்மையான முகம். கணக்கு வச்சு பார்த்தா 365 நாள ஒரு வருஷம்னு சொல்லுவோம். அதே 365 நாளையும் ஒரு அனுபவமா பார்த்தா ஒரு வசந்தம்னு சொல்லலாம். 1 2 இல்ல, உன்னால எனக்கு அந்த மாதிரி 8 வசந்தம் இருக்கு. 8 வசந்தம். காதல்னா நம்ம போய் சேரக்கூடிய இடம் இல்ல, பண்ண வேண்டிய பயணம். நான் தூரமா இருந்தே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த பயணம் எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்க மேல காதலோட உங்க சஞ்சய்.